ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ணலான்றது தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இந்த லுக்கை வெறும் 3 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த சம்மர் சீசனில் ரொம்பவே ஒரு லைட் வெயிட் ஆன ரொம்பவே ஒரு எலிகண்ட்டான ஒரு மேக்கப் லுக் தான் இது. ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி மட்டும் இந்த ஒரு ஸ்மூத்தான ஒரு கிளியரான ஒரு பேஸோட இந்த ஒரு லுக்கை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் மேக்கப்புக்கு ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் இந்த மேக்கப் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபவுண்டேஷன், கன்சீலர், ஐலைனர், காஜல், ப்ளஷ், ஹைலைட்டர் இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணாமல் ஒரு பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே ஒரு ஃபுல்லாக ஒரு கவர் பண்ண மாதிரியான ஒரு பேஸை வந்து நான் இதில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த சம்மர் சீசனுக்கு ரொம்பவே வியரபுளான ஒரு மேக்கப் லுக் தான் இது. இந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ணணுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸில் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின் கேர் வந்து ப்ராப்பராக நம்ம பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து மேக்கப் வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து கரெக்டாக செட் ஆகும். இல்லைனா பார்த்திங்கன்னா அங்கங்கே திட்டாக ரொம்ப கிளம்ஸியாக அந்த மாதிரியான இருக்கும். ஸோ அதனால் ப்ராப்பராக வந்து உங்களோட ஸ்கின் கேரை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபேஸை கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸில் வந்து ப்ளம்மோட க்ரீன் டீ டோனர் எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அலோவேரா ஜெல்லு தான் எடுத்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். பிகாஸ் நான் மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன். என்னோடய ஃபேஸ் வந்து ஆல்ரெடி நார்மலாகவே வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாததுனால வந்து ரொம்பவே ஆயிலியாக தெரியக்கூடாது இல்லையா? அதனால் வந்து நான் சும்மா ஒரு மாய்ஸ்சருக்காக இந்த ஒரு ஆலோவேரா ஜெல்லை மட்டும் என்னோடய ஃபேஸில் யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கலர் ஸ்டுடியோவோட ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு லைட்டர் ஆரஞ்சும் இந்த ஒரு பிங்கிஷ் ரெட் மாதிரி இருக்குது, அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வந்து என்னோடய பிக்மெண்டேஷன்ஸை ஹைட் பண்ணுறதுக்காக அதை வச்சு நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஃபேஸில் போட்டிருக்க ஆலோவேரா ஜெல்ல இருக்க அந்த ஈரத்தன்மை குறையிறதுக்குள்ளே இந்த ஒரு கலர் கரெக்டிங் வேலையை வந்து நான் பண்ணி முடிக்கிறதுக்கு பார்க்குறேன். பிகாஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம ஃபேஸில் ஈரத்தன்மை இருந்தால் தான் வந்து இந்த பவுடர் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து நல்லாவே செட் ஆகும், நல்லா ஸ்ப்ரெட்டும் ஆகும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னோடய ஃபிங்கர் டிப்பை வச்சு எங்கெங்கெல்லாம் எனக்கு பிக்மெண்டேஷன்ஸ் நிறையா இருக்கோ அங்கே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மேக்கப் பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுமையாக டைம் எடுத்து பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு கிளியரான ஒரு பேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்மளால் பொறுமையாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக பண்ணிக்கலாம். ரொம்ப அவசரமாக பண்ணோன்னு பார்த்திங்கன்னா ஒழுங்காக பிளெண்ட் ஆகாததுனால அங்கங்கே நம்மளுக்கு திட்டாக தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவும் இந்த சம்மர் சீசனில் சொல்லவே வேண்டியதில்லை. நெக்ஸ்ட்டு கலர் கரெக்ஷனில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ ஹெவனோட மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எடுத்து என்னோடய ஃபேஸில் வந்து நல்லாவே ஸ்ப்ரின்ஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபேஸில் வந்து ஆல் ஓவர் ஃபேஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரின்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் செட்டில்ட் ஆகட்டும். ரொம்ப செட்டில்ட் ஆக விடாமல் அந்த ஈரத்தன்மை இருக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா, இந்த மேப்லைனோட ஃபிட்மை காம்பேக்ட் பவுடர் இருக்குது இல்லையா, இது ஒரு அஃபோர்டபுளான ஒரு காம்பேக்ட் பவுடர் தான். அட் த சேம் டைம் இது சூப்பர் கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காம்பேக்ட் பவுடர். நீங்கள் ஒரு அஃபோர்டபுளான காம்பேக்ட் பவுட்ரு நீங்கள் தேடிட்டுருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த மேப்லைனோட ஃபிட்மை காம்பேக்ட் பவுடரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது கவரேஜ் வந்து சூப்பரான ஒரு கவரேஜ் நம்மளுக்கு கொடுக்கும். மீடியம் டு ஃபுல் கவரேஜ் கூட கொடுக்கும். இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றது பொறுத்து தான் இது. ஸோ நான் ஆல்ரெடி ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணேன் இல்லையா, அந்த ஆரஞ்செல்லாம் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து மறைக்கிறதுக்காக அந்த பிளேஸில் மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மேப்லைன் ஃபிட்மையோட காம்பேக்ட் பவுடர் எடுத்து ஃபுல்லாக வந்து நான் அதை மறைச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆல் ஓவர் ஃபேஸில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். செட்டிங் மிஸ்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு கிடையாது. உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கான ஒரு மேக்கப் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக செட்டிங் மிஸ்ட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வரும்.
இந்த ஆரஞ்ச் எல்லாம் கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு பவுடர் ப்ரஷ் எடுத்து வந்து சும்மா ஒரு தடவை ஃபுல்லாக வந்து நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். எங்கேயுமே ஹார்ஷாக இல்லாத மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டாஸ்லர் என்டானாவோட காம்பேக்ட் பவுடர் பார்த்திங்கன்னா, இது ரொம்பவே ஒரு லைட்டரான ஒரு ஷேடு. ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஹைலைட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே ஒரு டார்க்கராக இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? கொஞ்சம் வந்து இந்த சென்டர் பாயிண்ட்ஸில் வந்து நமக்கு லைட்டர் ஷேடில் இருந்துச்சுன்னா நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லா எடுத்து காமிக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு லைட்டர் ஷேட் காம்பேக்ட் பவுடர் எடுத்து சென்டர் ஆஃப் த ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் இந்த காம்பேக்ட் பவுடர் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பவுடர் ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட லைட்டர் ஷேட் காம்பேக்ட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐப்ரோஸ்க்கு வந்து அதே ஐஷேடோ பேலட்டில் இருக்க பிளாக் ஐஷேடோ எடுத்து என்னோடய ஐப்ரோஸை வந்து நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பவுடர் ப்ராடக்ட் வச்சு நம்மளோட ஐப்ரோஸை ஃபில் பண்ணும்போது ரொம்பவே ஒரு நேச்சுரலான ஒரு லுக் கிடைக்கும். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பூலியால் நான் கோம் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டார்க்கர் ஒரு ப்ரௌன் மாதிரியான ஒரு பிங்கிஷ் ஷேடு எடுத்து என்னுடைய ஐஸில் பார்த்திங்கன்னா அந்த க்ரீஸ் ஏரியாவை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அவுட்டர் வீலேருந்து க்ரீஸ் ஏரியா வரைக்கும் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். மேலே ட்ரான்சிஷன் சைடுக்கு போகாத அளவுக்கு அந்த க்ரீஸ் ஏரியாவில் மட்டும் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். லிட்ஸில் கூட ரொம்பவே அப்ளை பண்ணலை நான். ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கிளிட்டரி ஷேடு எடுத்து என்னுடைய ஐ பாலில் சென்டர் ஆஃப் த ஐ பாலில் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய அந்த லேஷ் லைன் இருக்கு இல்லையா, அதில் வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கிறேன். 2 ஐலையுமே அதே மாதிரி நான் பண்ணிக்கிறேன். பண்ணி முடிச்சுட்டு அந்த எட்ஜஸ் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இல்லாமல் நல்லா பிளெண்டடாக இருக்கிறதுக்காக ஒரு ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து அந்த எட்ஜஸில் மட்டும் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். பிகாஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா நேச்சுரலாக இருக்காது. ஸோ பிளெண்ட் பண்ணி விட்டோன்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஸ்காரா எடுத்துக்கிறேன். இந்த மஸ்காராவில் இந்த மாதிரியான ஒரு பென்சில் ப்ரஷ் எடுத்து இந்த மஸ்காரா டிப் பண்ணி என்னோடய ஐலைனர் வந்து நான் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு 3 ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணி நான் இந்த மேக்கப் லுக்கை க்ரியேட் பண்ணுறதுனால ஐலைனருக்குன்னு நான் தனியாக ப்ராடக்ட் யூஸ் பண்ணலை. இதே மஸ்காராலேருந்தே நான் எடுத்து என்னோடய ஐலைனர் வந்து நான் போட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட நீங்கள் ஐலைனர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஐலைனர் போட முடியுன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஐ லேஷஸை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன் மஸ்காரா வச்சு. இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாததுனால நமக்கு ஐக்கு தான் ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ ஐ போல்டாக இருக்கிற மாதிரி இந்த லுக்குக்கு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கவுண்டர் பண்ணிக்கிறேன். அதே ஐஷேடோ பேலட்டில் இருக்க ஒரு ப்ரௌன் ஷேடு எடுத்து கவுண்டர் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபேஸில் எங்கெங்கே எனக்கு அந்த கட்ஸ் தெரியணும்னு இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நான் அந்த ப்ரௌன் ஷேடு வச்சு நான் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பிங்கிஷ் ஷேடு எடுத்து என்னோடய ப்ளஷ்ஷை வந்து நான் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். டேப்பிங் மோஷனில் நல்லா டேப் பண்ணிவிட்டு அண்ட் தென் பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து எடுத்த உடனே வந்து ரொம்ப நிறையா ப்ளஷ் வந்து நம்ம எடுத்து அப்ளை பண்ணிடக்கூடாது. மைல்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். தேவைக்கு தகுந்த மாதிரி நிறையா போட்டுட்டோன்னா ரொம்ப ஜோக்கர் மாதிரி இருக்கும். ஸோ மைல்டாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லிப்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோடய லிப் பாம் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு அதில் இந்த ஐஷேடோ பேலட்டில் இருக்க டார்க்கர் ஷேட் எடுத்து அவுட்லைனை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அதிலே ஒரு லைட் பிங்க் ஷேடு எடுத்து என்னோடய சென்டர் ஆஃப் த லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஒரே கலர் அப்ளை பண்ணுறத விட 2 கலர் நம்ம மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய கீழே இருக்க லேஷ் லைன்லேயும் வந்து நான் கொஞ்சமாக ஐஷேடோ அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் அப்போ தான் ரொம்பவே நேச்சுரலாக தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா ஃபைனல் லுக். இப்படி தான் இருக்குது நமக்கு. ரொம்பவே ஒரு நேச்சுரலான ஒரு லுக்காக இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது ரொம்ப நேரத்துக்கு ஸ்டே ஆகிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க அந்த மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே தான் இதில் வந்து காரணமாக இருக்கும்.
நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு 3 ப்ராடக்ட்ஸ் மெயின் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் மஸ்காரா யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் ஒரு ஐ ஷேடோ பேலட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் மெயின் ப்ராடக்ட்ஸ். இந்த 3 ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம மேக்கப் லுக்கை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை தவிர வந்து செட்டிங் ஸ்ப்ரே வந்து அது உங்களுடைய விஷ் தான். அது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேண்டான்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வரணும்னு மட்டும் நினச்சிங்கன்னா அந்த டைமில் மட்டும் நீங்கள் ப்ரைமர் அண்ட் செட்டிங் ஸ்ப்ரே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கே எனக்கு ஸ்டே இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் இந்த 3 ப்ராடக்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து ஒரு 2 ஹார்ஸ்க்காவது கண்டிப்பாக ஸ்டே இருக்கும். நீங்கள் உங்களோட மேக்கப்பை கேரி பண்ணுற விதத்தை பொறுத்து இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதோட நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Christy. Tata, bye-bye.